அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அடுத்த 18 நாட்களில் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக சுகஸ்தானமாகிய 4இல் நுழைந்து தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே பண வரவிற்கான பல வழிகள் எதிர்பாராத வகையில் திடீரென கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தொழில் ஸ்தானம் மிக வலுவுள்ளது சூரியன் மற்றும் புதனின் பார்வையால் அமைவதால் எதிர்பார்த்தபடியே பல காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்க முடியுங்க. வீடு பழுது பார்த்தல், வாகனம் பழுது பார்த்தல், புதிய வாகனம் வாங்குதல், புதிதாக வீடு வாங்குதல் போன்ற முயற்சிகளில் மிகப்பெரிய அளவுல நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. நீண்ட தூர தொலைதூர பயணங்கள் அனைத்தும் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான முதன்மையான யோகத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கிறது. மேலும் பல வகையில் தடைகளை விலக்கி விடுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். வீரத்தை வெளிப்படுத்துவதை விட அறிவை சாமர்த்தியமாக பயன்படுத்தி மற்றவர்களை எதிர்கொள்வதோடு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. தற்போது குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சனி பகவானை வித்யாகாரகரான புதன் சமகிரகமாக பார்த்தாலும் கூட சனி வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் சனியின் ஆட்சி வீட்டிற்குள் புதன் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத திடீர் பண வரவையும் அடுத்த 14 நாட்களில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சியாக அமைவதற்கான சூழலை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் சனியின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாற்றங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. இந்த 18 நாட்களில் சூரியனுடன் இணைந்து வலம் வரும்போது புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பாக அறிவாற்றலை பயன்படுத்தும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை எளிதில் கைப்பற்றுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பண வரவில் இருந்த தடைகளை பெரும்பாலும் தகர்த்து விடுகிறாருங்க. எனவே பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக வலம் வரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் மட்டும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் சனி பகவான் வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் அவரின் வீட்டில் அமருவதால் பெரிய அளவிலான சிரமங்கள் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுங்க. காரியங்கள் திருப்திகரமாக செய்வதோடு மட்டுமல்லாது திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் பல்வேறு வகையில பண வரவுல ஏற்பட்டு வந்த மந்தமான சூழல், தடையை சந்தித்து வந்த நிகழ்வுகள் போன்றவை முற்றிலுமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச நன்மை உறுதியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் அது மட்டுமல்லாது எந்த பணிகளை மேற்கொண்டாலும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், மீடியா, கம்ப்யூட்டர் திறன், பேச்சு திறன்
மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல், நகைச்சுவை உணர்வு என அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் கெட்டு போகும்போது உணர்ச்சி வசப்பட்டு எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிரமம் நிறைந்தவையாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் புதன் வலுவாக அவரை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். ஏனென்றால் குரு தனது பார்வையில் அவரை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அங்கிருந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக அறிவாற்றலை பயன்படுத்தி கனகச்சிதமாக செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முடியாது நடக்காது என்று சொன்ன பல விஷயங்களை இந்த தருணத்தில் சாமர்த்தியமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகத்தை விரைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் மட்டுமல்லாது அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகள் அடுத்த 18 நாட்களில் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்த முடியுங்க. புதிதாக தொழில் துவங்குவதாக இருந்தாலும் புதிதாக சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் திட்டமிடுவதாக இருந்தாலும் வெற்றிகரமான சூழலை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் வித்யாகாரகரான புதன். எனவேதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரு பெரும் நிகழ்வுகளிலும் அற்புதமான யோகம் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் இந்த இரு நிகழ்வுகளிலும் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடுங்க. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் துலாம் ராசியினருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. சில நேரங்களில் கை நழுவி சென்று விட்டது என்று நினைத்த விஷயங்கள் கூட மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எனவே உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் கிடைக்க வேண்டிய உயர் பதவிகள் பொறுப்புகள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு மற்றும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை கை நழுவி சென்று விட்டது என்று எண்ணி வருத்தப்பட வேண்டியதில்லை. அவை நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு திரும்பவும் வரப்போகிறது என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு முழுமையாக அங்கீகாரம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியும் உச்சம் பெறக்கூடிய தருணமாக அமைவதால் இது ஒரு இனிமையான தருணமாகவும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தையும் வித்திடுகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக பெறக்கூடிய வகையில் பல இனிமையான சந்தர்ப்பங்கள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சி உண்டு. தடையை சந்தித்து வரக்கூடிய பெருவாரியான சிக்கல் நிறைந்த பணிகளை அறிவாற்றலை துரிதமாக பயன்படுத்துவதற்கான யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறார் புதன். உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சந்திக்க கூடிய பின்னடைவுகளும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து தொடர்ந்து 3 வாரங்கள் அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் இருக்கக்கூடிய 3 வாரங்கள் அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு எதிர்பாராத திடீர் பணவரவிற்கான சாத்தியக்கூறுகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.